ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிடுவோம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மிளகு, சோம்பு, தனியா 3ஐயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வைக்கணும். மிளகு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி, தோசைக்கு தான் ரொம்ப நல்ல காம்பினேஷன் இந்த டொமேட்டோ சூப்பு. அப்புறமா தனியா 1 ஸ்பூன் தனியா, இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1/4 டீஸ்பூன் சோம்பு, பொடியை நறுக்கி வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் பட்டை 2 பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டார் லீஃப், லவங்கம் 2 போட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி இலை, இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு 3/4 கப் வெங்காயம், இது வந்து 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் தான். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மசாலா, அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக 1 கப் தக்காளி, இது வந்து 5லேருந்து 6 தக்காளி. இது நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து அது நல்லா வேக வச்சு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சூப்பாக வேணும் அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சூப் இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொதிச்சு வந்தால் நமக்கு சூப் ரெடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதிகமாக உப்பு போட வேண்டாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. நம்ம சூப் 90% ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இறக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை 2 ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, லாஸ்ட்டாக அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்ல சூப்பர் காம்பினேஷன். அவ்வளோதான். இது வந்து நம்ம சுட சுட சேவ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம சுவையான டொமேட்டோ சூப் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா